ஹாய், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த மாதிரி ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் மூலிமா வந்து பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் மீன்ஸ் வந்து 1 month. ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னா, பாய்ஸை வந்து நான் மார்னிங் ஒரு 5:30 மார்னிங் பேட்ச் வந்து பசங்களை பார்க்கலான்றதுக்காக போயிருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு 3 days ஆயிடுச்சு. 5:30 வந்து என்னால் போக முடியல ஜிம்முக்கு. ஓகே, ஃபைன். என்னோடய பர்சனல் ஒர்க்னால வந்து இல்லை. இப்போது கண்டென்ட் வந்து என்னென்னா, பாய்ஸை வந்து பார்த்து நான் பேசும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு தெளிவான ஒரு முகம் இல்லை. தெளிவான முகம் மீன்ஸ் வந்து எப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவான ஒரு ஃபேஸு, இன்றைக்கி ஒரு ரொம்ப புதுசான ஒரு விஷயம் பண்ண போகிறேன்ற ஒரு தெளிவு இல்லை. ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு இது. பிகினர்ஸ்க்கு வந்து சில விஷயம் இருக்குது. அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸு தெரியல, கொள்ளலை. அதனால் வந்து அதை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், கூச்சத்தன்மை, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. க்ரௌடு அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம புதுசாக தெரியாமல் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயம். அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பசங்க முகத்தில் அந்த மாதிரி ஒரு தோய்வான ஒரு ஃபேஸ், ஒரு தெளிவான ரொம்ப ரொம்ப கவலைக்கிடங்கமான ஒரு முகம் அது. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னென்னா, அவங்க வந்து என்னென்னா, ரொம்ப நாள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து க்ரோத்திங் இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. சொல்லும் போதும் நாட் ஓன்லி தட் பர்டிகுலர் அந்த பசங்களுக்காக சொல்ல, இது எல்லாருக்காகன்றது தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். எல்லாரோட மைண்ட் செட் வந்து வெயிட்ஸ் பண்ணால் மசில் க்ரோத்திங் ஆகிடும், நல்லா டெவலப் ஆகிடும்ன்ற ஒரு விஷயம் கான்செப்ட்லேயே வந்து இருக்காங்க. ரொம்ப அகெயின் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற நியூட்ரிஷனை பொறுத்து தான் உங்களோட மசில் க்ரோத். நல்ல ஒரு நியூட்ரிஷன், நல்ல ஒரு ஸ்லீப்பிங், நல்லா தூங்கி எழுந்து நல்லா உடம்புக்கு வந்து மசில்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கும்போது தான் உன்னோட மசில் க்ரோத். ஜிம்முன்றது அகெயின் வந்து சொல்கிற ஒரே விஷயம், 25% மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப தப்பான ஒரு கால்குலேஷன் வந்து ஜிம் வந்து நான் டே பை டே வந்து ஒர்க் அவுட் பண்ணுற பிளானிங்கில் இருக்கீங்க. மசில் க்ரோத்திங் வந்து ஜிம் மூலமாக ஆகும், ஆனால் அது ஒரு 25% தான். பேலன்ஸ் இருக்க 75% என்னது? நீ எடுக்கிற நியூட்ரிஷன், குட் நியூட்ரிஷன், அது போல் இருக்கும்போது தான் உன்னோட மசில் க்ரோத் ஆகும். ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுங்க, பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தெரியலனா கேளுங்க. தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஒருத்தவங்க தப்பாக ஏதாவது கைட் பண்ணுறதுல ஒரு 4 பேர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணுங்கள், கொள்ளுங்கள், தெரிஞ்சு பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரம் போனால் வராது. அதனால் இருக்கிற நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து முன்னேறி பாருங்கள். தேங்க்யூ.